அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் 2வது உலகப் போர் முடிஞ்ச காலகட்டத்தில் விண்வெளி மிஷனில் யார் டாப்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அதாவது 1950களில் ஸ்பேஸ் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அமெரிக்கா ராணுவம் தான் கையாளிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்பேஸுக்கு மனிதன் அனுப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விலங்கினங்களாக ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. குறிப்பாக முதல்ல ஏரோபி 3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. இந்த ராக்கெட் வெறும் 8 மீட்டர் உயரம் தான் இருந்துச்சு. இப்போ உள்ள ராக்கெட் ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சின்னதுன்னு சொல்லலாம். இந்த ராக்கெட்டில் 2 எலிகளை உள்ள வச்சு அதை டெஸ்ட் பண்ணாங்க. இதோட ஜி ஃபோர்ஸ் தாங்க முடியுமா, மேலும் ஸ்பேஸுக்கு போகும்போது உயிரோடு இருக்குமாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 எலிகளை அனுப்புனாங்க. இந்த ராக்கெட் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் உயரத்துக்கு போச்சு. இந்த எலிகள் கிட்டத்தட்ட 4 ஜி ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் வெயிட் இல்லாமல் இருந்த சிச்சுவேஷனையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஆனால் ஆச்சரியகரமாக இந்த 2 எலிகளும் உயிர் பழைச்சிருது. இப்போ மனிதனை அனுப்புறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னாடி மனிதனுக்கு ஈக்குவலண்டாக இருக்கிற அனிமல் என்ன அப்படிங்கிறத பார்த்தாங்க. அதாவது குரங்குகள். மனிதனுக்கு ஒத்த ஸ்பெசியாலஜியும் அந்த தன்மையும் கொண்ட ஒரே ஒரு விலங்கு குரங்கு அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி 1959ஆம் ஆண்டு யுஎஸ் மிலிட்டரி ஜூபிட்டர் AM-18 அப்படிங்கிற ராக்கெட்டை விண்ணில் செலுத்துறாங்க. இதுல 2 மங்கியை வச்சு அனுப்புறாங்க. அதாவது மிஸ் ஏபிள் மற்றும் மிஸ் பேக்கர் அப்படிங்கிற 2 குரங்குகளை அனுப்புனாங்க. 570 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் வரையும் இந்த ராக்கெட் போச்சு. இந்த குரங்குகளால் கிட்டத்தட்ட 38 ஜி ஃபோர்ஸ் தாங்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கெட் கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்திலையும் போச்சு. இந்த மிஷனும் சக்சஸ்ஃபுல் ஆகுது. தரையிறங்குறப்போ 2 குரங்கும் உயிரோடு இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மிஸ் ஏபிள் அப்படிங்கிற இந்த குரங்கு கொஞ்சம் இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தினால அதுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க. அதில் இந்த ஹெல்த் கண்டிஷன் காரணமாக இறந்துருது. மற்றபடி இந்த மிஸ் பேக்கர் அப்படிங்கிற குரங்கு உயிரோடு இருந்து அது ரொம்ப நாள் சராசரியாக உயிர் வாழுது. அதுக்கப்புறம் அமெரிக்கா நாசா கிட்ட இந்த ஸ்பேஸ் மிஷன் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்பேஸ் மிஷன் எல்லாத்தையும் நாசா தான் கையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1961ஆம் ஆண்டு நிறைய சிம்பன்சியை லேபில் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அதை ஸ்பேஸுக்கு அனுப்பும் சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. நிறைய சிம்பன்சிஸை ஒன் பை ஒன்னா டெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் ஒரு 3 வயது மதிக்கத்தக்க ஒரு சிம்பன்சியை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்றாங்க. இந்த சிம்பன்சிக்கு இந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹேம்னு சொல்லி பேர் வைக்காங்க. அதாவது இந்த சிம்பன்சிக்காக ஸ்பெஷலாக ஒரு ஸ்பேஸ் கண்டெய்னரும் டிசைன் பண்றாங்க. அதாவது வானத்தில் ஏற்றும் போது ஸ்பேஸ் சூட்டுக்கு பதிலாக இந்த கண்டெய்னருக்குள்ள வச்சு அனுப்புவாங்க. இந்த சிம்பன்சி எப்படி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 3 பட்டன் இருக்கும். அதாவது ப்ளூ கலர்ல லைட் எரியும் போதெல்லாம் அந்த பட்டன் கரெக்டாக பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணும்போது சரியாக பிரஸ் பண்ணிடுச்சுன்னா இதுக்கு ஃபுட் கொடுப்பாங்க. அதாவது பனானா ஜூஸ் மாதிரியான விஷயங்கள் இந்த டியூப் லீடி கொடுப்பாங்க. இந்த குரங்களோட கை மற்றும் கால்கள் இந்த ஷாக் பேட் மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை தப்பா அது அமுக்கிச்சுன்னா லைட்டாக ஒரு குட்டி ஷாக் எர்த் மாதிரியாக கொடுப்பாங்க. அது மூலமா தப்பான டாஸ்க் பண்ணிட்டு அப்படிங்கறது இந்த குரங்கு தெரிஞ்சு அடுத்த டைம் கரெக்டாக பிரஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி கொடுக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸுக்கு போனப்பறம் அந்த குரங்கு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதா, அது மூளைலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஜீரோ கிராவிட்டியில் எப்படி மூளை ஒர்க் ஆகுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை கான்சியஸ்னஸ் லாஸ் பண்ணா கூட அந்த ஷாக் கொடுக்கிறது மூலமாக திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ 2 ரீசன் இருந்துச்சு. வானத்தில் இருக்கும்போது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்க்கறதுக்காக. மேலும் இந்த ஸ்பேஸ் கண்டெய்னர், அதாவது சிம்பன்சி வைக்கிறதுக்கு டிசைன் பண்ணி ஸ்பேஸ் கண்டெய்னர்ல ஆக்சிஜன் போன்ற ரெஸ்பிரேட்டரிக்கு தேவையான விஷயங்களும் அது உயிர் வாழக்கூடிய சீதோஷணங்களையும் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி விண்டோ வச்சிருக்காங்க அதுக்கு ஃப்ரண்ட்ல தெரியறதுக்காக. அது மூலமா ஸ்பேஸ்ல என்ன நடக்கு அப்படிங்கறத அந்த சிம்பும் பார்த்துக்கிடலாம். மேலும் ஸ்பேஸுக்கு அனுப்ப முன்னாடி இந்த சிம்போட வெயிட் கிட்டத்தட்ட 37.5 பவுண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸ்க்குள்ள அது நினைச்சோன்னா கையும் ஆட்டிக்கலாம் காலும் ஆட்டிக்கலாம் அதே மாதிரியாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாக் பேட்ஸையும் சேர்த்து பொருத்தி தான் வானத்துக்கு அனுப்புனாங்க. ஸ்பேஸுக்கு ரீச் ஆன அப்புறம் அந்த சிம்ப் கரெக்டாக இந்த டாஸ்க்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஜனவரி 13, 1961 இந்த ராக்கெட் பிளான் பண்ண மாதிரியே அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இந்த ராக்கெட் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ராக்கெட் ஒரு 1 டிகிரியில் டீவிகேஷன் ஆகி இருந்துருச்சு. ஸோ இந்த 1 டிகிரி டீவியேஷன் ஆன காரணத்தினால 7000 கிலோமீட்டர் பெர் ஹவர் போக வேண்டிய ராக்கெட் 8000 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் போகுது. 15 ஜி கிட்ட இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய இந்த சிம்பான்சி கிட்டத்தட்ட 17 18 ஜி ஃபோர்ஸ் அது பிரஷர் தாங்கிக்கிடுது. இது எதிர்பார்த்ததோட அதிகமாக இருந்தாலும் இந்த ராக்கெட் கிட்டத்தட்ட 155 மைல்ஸ் ஹைட் வரையும் போகுது. அதாவது என்ன பிளான் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஹைட்டுக்கு மேலே போயிருது. அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் அன்கண்ட்ரோலாக சுத்த ஆரம்பிக்குது. அதாவது கண்ட்ரோலே இல்லாமல் சுத்த ஆரம்பிச்ச காரணத்தால நாசா அந்த ஸ்பேஸ் கேப்சூல ராக்கெட் உள்ள இருந்து எஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த குரங்கு தாங்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பிளான் பண்ணதுக்கு மேலே போயிட்டுங்கிற காரணத்தினால இந்த சிம்பான்சி அந்த ராக்கெட்ல இருந்து வெளியே எஜெக்ட் பண்றாங்க. மேலும் இந்த சிம்பான்சி அந்த டைம்ல கிட்டத்தட்ட 6.5 நிமிஷம் வரையும் ஜீரோ கிராவிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு. மேலும் சிம்பான்சி ஸ்பேஸ்ல இருக்கும்போது இதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்கை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளூ லைட்லாம் எரியும் போது சரியான பட்டன்ஸ் அனுப்புது. அது மூலமாக இந்த சிம்பான்சியோட பிரெயினும் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுறாங்க. மேலும் அவ்வளோ ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த
சிம்பான்சி கரெக்டாக வந்து எல்லா விதமான டாஸ்க்கும் பண்ணிச்சு. இது ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லா சயின்டிஸ்டுக்கும். கிட்டத்தட்ட 18 நிமிஷம் கழிச்சு இந்த சிம்பான்சி வந்து பூமியை வந்து திருப்பி வந்தடையுது. அதாவது அட்லாண்டிக் ஓஷன்ல பிளான் பண்ண இடத்தோட 100 மீட்டர் தொலைவில் போய் இந்த கேப்சூல் வந்து உழுது. இந்த கேப்சூல் வந்து அட்லாண்டிக் ஓஷன் எந்த இடத்துல உழுதுன்னு சொல்லி தேடுறதுக்காக ஹெலிகாப்டர்லாம் அனுப்புறாங்க. 3 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்த போய் கண்டுபிடிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்சூலை மீட்னதுக்கு அப்புறம் அந்த கேப்சூலை ஓபன் பண்றாங்க. கொஞ்சம் இந்த சிம்பான்சி வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகும், ஃபேட்டிகாவும் இருந்துச்சு. மற்றபடியாக அதை மானிட்டர் பண்ணும்போது மூக்கு மட்டும் கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு. காரணம் வந்து கடல் பகுதியில் உழும்போது மட்டும் கொஞ்சம் அந்த காயங்கள் ஏற்பட்டுச்சு. மற்றபடியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் அந்த குரங்குக்கு ஏற்படலை. இந்த மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிம்பான்சிக்கு ஹேம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பேர் கொடுக்காங்க. இந்த மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிம்பான்சி பலவிதமான ஜூல வந்து வாழுது. கிட்டத்தட்ட 17 வருஷம் வரையும் வாழ்ந்து அதோட 20 வயசு தாண்டி வந்து வாழுது 1983 வரையும். இப்போ அதோட எலும்புக்கூடுகளை யூஎஸ் நேஷனல் மியூசியம் ஆஃப் ஹெல்த்ல வந்து வச்சிருக்காங்க. மேலும் அதோட உடம்புல உள்ள மற்ற பகுதியில் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற இடத்துல மெக்சிகோவில் வந்து புதைச்சி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹேம் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லான காரணத்தினால எதிர்காலத்தில் மனிதனை தைரியமாக வந்து நாசா அனுப்புறதுக்கு திட்டமிட்டாங்க. ஸோ மனிதனை நாசா வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஊந்துகோலாக இருந்தது இந்த ஹேம் அப்படிங்கிற இந்த சிம்பான்சிக்கு அனுப்பின மிஷின் தான்.